ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 5 நிமிஷத்தில் நீங்களும் இந்த மாதிரி கிறிஸ்பியாக பாப்கார்ன் வந்து செஞ்சிடலாங்க. அதுக்கு நீங்கள் கடாயை வந்து சூடு பண்ணிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு துண்டு வந்துட்டு வெண்ணெய் இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா வந்து எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் வந்து நல்லா வந்து பரப்பிட்டுக்கிட்டேன். வெண்ணெய் வந்து நல்லா வந்து உருகட்டும். இதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ வெண்ணெய் வந்து நல்லா வந்து உருகட்டும். உருகி நம்மளுக்கு வந்துட்டு நல்லா வந்து வந்துருச்சு. இப்போ நாம் இந்த பாப்கார்ன் இருக்கு இல்லையா, அந்த சோளத்தை வந்து அதில் போட்டு முதல்ல நல்லா எண்ணெயில் அந்த வெண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. வதக்கி விட்டீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வதக்குனா தான் அது வந்து எல்லாமே நம்மளுக்கு சோளம் வந்து இல்லைன்னா மிச்சமாயிரும். சிலது வெடிக்காமல் வந்து அப்படியே இருந்துடும். ஸோ எல்லாத்தையுமே இந்த மாதிரி கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து இந்த சோளம் வந்து ரெடி ஆகும். சரி, ஓகே. அந்த டிப்ஸ் என்னென்னு கேட்குறீங்க. இப்போ நீங்கள் உப்பு போட்ட உடனேயே அது என்ன ஆயிரும் அப்படின்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டக்குன்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்களேன், நான் போட்ட உடனே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்பு ஏன் அப்படின்னா, சோளம் வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே இருக்கும். அதனால வந்துட்டு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் வந்து முக்கியமாக வந்து இந்த உப்பை வந்து ஆட் பண்ணேன். இப்போ எல்லாம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போட்டது என்னமோ கொஞ்சோண்டு சோளம் தான். ஆனால் இந்த கடாய் ஃபுல்லாக நிறையா வந்து சோளம் இருந்துச்சு. இதே வந்து ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சோளம் வந்து நிறைய ஆயிடுச்சுங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெடிச்சுக்கிட்டே இருக்குது பாருங்கள். நான் கீழே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா வந்து எல்லாம் வெடிச்சு ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக திறந்தா கூட அது வெடித்து வெடித்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சூப்பராக நீங்களுமே வந்து சோளம் வந்து ரெடி பண்ணலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக வந்து நிரம்பிருச்சுன்னு. இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து எல்லாமே வெடிச்சிருச்சு அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அந்த வெடிக்கிறது வந்து ஆஃப் ஆகிடும். அப்போ நீங்கள் இறக்குனா போதும். அதுக்காண்டி ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, அப்புறம் அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், எனக்கு சூப்பராக வந்து சோளம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.